எம்ஜிஆருக்கு ஒரு வழக்கம் இருந்துச்சு. பாடல் படமாக்கப்படுவதற்கு முன்பாக அந்த பாட்டை கேட்டுருவார். டியூனையும் வரியையும் அவர் தான் முடிவு பண்ணுவார். அப்படி தன் புது படத்தின் பாட்டை கேட்டுட்டு இருந்தார் எம்ஜிஆர். பாட்டு பிரமாதமாக வந்திருந்துச்சு. இருந்தாலும் எம்ஜிஆருக்கு ஒரு சந்தேகம். பாட்டை நிறுத்த சொன்னார். இந்த பாட்டை யார் எழுதுனதா சொன்னீங்கன்னு இயக்குனரை பார்த்து கேட்டார். இயக்குனர் கொஞ்சம் தயங்கியபடி வாலி தாங்க எழுதினாரு அப்படின்னு சொன்னார். இல்லை, இது வாலி எழுதின பாட்டு இல்லை, யார் எழுதுனா உண்மையை சொல்லுங்கன்னு இயக்குனரிடம் கேட்டார் எம்ஜிஆர். அது என இயக்குனர் இழுக்க, பரவாயில்ல சொல்லுங்க அப்படின்னு கேட்டார் எம்ஜிஆர். கண்ணதாசன் தாங்க எழுதினார் அப்படின்னு சொன்னோன்ன எம்ஜிஆர் அறையை விட்டு எழுந்து போயிட்டார். கண்ணதாசன் எழுதிய பாட்டை வாலி எழுதியதாக அவர் ஏன் சொன்னார்? எம்ஜிஆர் எதுக்காக கோபப்பட்டார்? உரிமை குரல் அப்படின்னுங்கிற படத்தை தயாரித்து இயக்குவது அப்படின்னு முடிவாகுது. இதுக்கான எல்லா ஃபினான்சியல் ஏற்பாடுகளையும் எம்ஜிஆரே செய்து கொடுக்கிறார். சரின்னு படப்பிடிப்பு வேலைகளை ஸ்ரீதர் படுவேகமாக தொடங்குகிறார். ஸ்ரீதருக்கு எப்போதும் பாட்டு எழுதுவதுன்னா அது கண்ணதாசன் தான். பல படங்களில் பல அருமையான பாடல்களை கண்ணதாசன் ஸ்ரீதருக்காக எழுதி கொடுத்துருக்கிறார். உடனே என்ன சொல்கிறார் ஸ்ரீதர், கண்ணதாசன் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு எம்எஸ்வி இசையில் ஒரு அழகான பாட்டை உருவாக்குறார். விழியே கதை எழுது அப்படின்னுங்கிற அருமையான பாட்டு யேசுதாஸ் பாடியிருப்பார். எம்ஜிஆருக்கு நெருக்கமான சிலர் ஸ்ரீதரை சந்திக்கிறாங்க. இப்படி எம்ஜிஆருக்கு தெரியாமல் நீங்கள் ஒரு பாட்டை உருவாக்குனதே பெரிய தப்பான விஷயம். இப்போ எம்ஜிஆருக்கும் கண்ணதாசனுக்கும் இடையே கடுமையான அரசியல் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இந்த சூழல்ல நீங்க கண்ணதாசனை எழுத வச்சது மட்டும் எம்ஜிஆருக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த படத்துக்கே நடிக்க வர மாட்டார்னு ஸ்ரீதர் தலையில் பெரிய குண்டை தூக்கி போடுகிறார்கள். இப்போ என்ன செய்யறதுன்னு கண்ணதாசனுக்கே ஸ்ரீதர் ஃபோன் அடிச்சு கேட்கிறார். கண்ணதாசன் ஒரு எளிமையான வழி சொல்றார். இந்த பாட்டை கொண்டு போய் கொடுங்க, யார் எழுதுனதுன்னு கேட்டா வாலி எழுதுனதுன்னு சொல்லிருங்க. எம்ஜிஆரிடம் இந்த பாட்டை காண்பிக்க போகிறார் ஸ்ரீதர். இந்த பாட்டு முழுக்க கேட்ட எம்ஜிஆர் சிரிச்சுட்டே கேட்குறாரு, இது யார் எழுதுனா அப்படின்னு கேட்குறாரு. அதான் சொன்னேனேங்க, வாலி தான் எழுதுனாங்க அப்படின்னோன்னே, நிச்சயமாக இது வாலி பாட்டு கிடையாது, இது கண்ணதாசன் பாட்டு அப்படின்னு எம்ஜிஆர் சொன்னோன்னே ஸ்ரீதருக்கு ஆச்சரியம். எப்படி எம்ஜிஆர் இதை கண்டுபிடிச்சாருன்னு ஒரே வியப்பாக இருந்துச்சு. எனக்கு 1000 பாட்டு நீங்கள் கொடுத்தாலும் அதில் எது கண்ணதாசன் பாட்டுன்னு என்னால் சொல்லிட முடியும், ஏன்னா எனக்கும் கண்ணதாசனுக்குமான பழக்கம் அப்படி அப்படின்னு சொல்றாரு. சரி பாட்டு அருமையா இருக்கு, அதை அப்படியே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. படத்தின் டைட்டிலில் கண்ணதாசன் பெயர் வரும், ஆனால் பாடல் ஒளித்தட்டுகளில் கண்ணதாசன் பெயர் வரவில்லை.